ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு 2 நாள் எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். அதாவது சாட்டர்டே அன்றைக்கும் மண்டே அன்றைக்கும் எடுத்த 2 கிளிப்பிங்ஸ்லாம் தான் சேர்த்துருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு என்டர்டெய்னிங்காக ஜஸ்ட் ஒரு டைம் பாஸாக இருந்தது, இல்லை ஏதேனும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா சின்னதாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோ போய் பார்த்துடலாம். காலையில் கோலம்லாம் போட்டுட்டு அப்படியே செடியெல்லாம் ஒரு விசிட் வந்து அப்படியே பார்த்துட்டு வந்தோன்னா தான் எனக்கு கொஞ்சம் வந்து அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். கோலம்லாம் போட்டுட்டேன், செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டேன். அன்றைக்கி வந்து சாட்டர்டே, அதாவது சாட்டர்டேவும் மண்டேவும் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணி நான் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டேங்கிறதுனால அன்றைக்கி லீவு தான், அதனால் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே அன்றைக்கி கீரையும் கொஞ்சம் மதியம் லஞ்சுக்கு வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மரமே காணுமேன்னு நீங்கள் பார்க்குறது தெரியுது. அதாவது மரம் வந்து ஃபுல்லாகவே வந்து கழிச்சு விட்டுட்டோம். ஏன்னாக்கா அது வந்து ஈபி லைனில் போய் மேலே இடிக்கிறதுனால அப்பப்போ வந்து கிளைகள் வந்து நாங்கள் அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஹைட்டாக போகாமல் இருக்கும். அதுலேருந்து களைஞ்சி வந்து அந்த குளுந்தான கீரையை தான் பறித்து வச்சுருக்கேன். அதோட என் பொண்ணு வந்து மருதாணி போட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளும் கொஞ்சம் மருதாணி செடியிலேருந்து மருதாணியும் பறிச்சுக்கிட்டா. செடியை எல்லாத்தையும் பறிச்சுட்டு மேலே வந்துட்டோம். மேலே வந்து கடகடன்னு வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து சாட்டர்டேங்கிறதுனால ஃபுல் பவர் கட்டு. சரி, அதுக்குள்ளே நம்ம மிக்சிக்கு இருக்கக்கூடிய வேலைகள்லாம் முடித்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இட்லி மாவு இல்லாதனால சரி அரிசி உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அரிசி வந்து பெரிய ஜாரில் போட்டு இங்கே உடச்சி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து சட்னிக்கும் அதோட கீரை பறித்ததுனால கீரை வந்து தண்ணி சாறு தான் வைக்க போகிறேன். நிறைய டைம் இந்த ரெசிபி வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அதுக்கான தேங்காயும் அதையும் அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சமையலுக்கும் வந்து ஈஸியாக போயிடும். கரண்ட்டு போகிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் கடகடன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து அடுத்து மருதாணி அரைக்கணுன்ட்டு வந்து அவளும் கொண்டாந்து கொடுத்துட்டா. அதுக்குள்ளே சட்னி அரைச்சிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முன்னெல்லாம் பார்த்திங்கனாக்கா கரண்ட்டு போயிடுச்சுன்னா நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ தான் வந்து கரண்ட் போயிடுச்சுனாக்கா சரி டிவி பார்க்க முடியாதுங்கிறனால வாசலில் வந்து விளையாடுவோம். அதே போல் கொஞ்சம் நான் என்னோடய பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சுன்னா அதே போல் கொஞ்சம் காலகட்டம் தான், அதாவது யூபிஎஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன். பார்த்திங்கன்னா வாசலில் வந்து விளையாடலனாலும் கொஞ்சம் நேரம் வெளில வந்து உட்காந்துரும். காத்தாட வந்து உட்காரும்போது அப்போ தான் வந்து ஏதாச்சும் ஊருக்கெலாம் போகும்போது இப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டா அப்போ பசங்க வந்து எங்கள் அப்பாட்ட வந்து கதை கேட்பாங்க. ஏதாவது பழைய கதையை சொல்லுங்கப்பா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. உங்கள் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்ருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் யூபிஎஸ் வந்த பிறகு பார்த்திங்கனாக்கா பொதுவாக ஜென்ரலாகவே சொல்கிறேன், எல்லா வீடுகள்லேயும் உள்ளது தான் சொல்கிறேன். யூபிஎஸ் வந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி பார்க்க முடியலன்னா கூட உங்களுக்கு கரண்ட்டு இருக்கிறதுனால லைட்டுக்கும் பிரச்சனை கிடையாது, காற்றுக்கும் பிரச்சனை இல்லை, ஃபேனும் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் வந்துடுச்சு. மொபைல் வந்ததுனால டிவி இல்லைனாலும் மொபைலில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரோட லைஃப்பும் வந்து இப்படி தான் மாறிடுச்சு. ஸோ வந்து அந்த பேச்சுவார்த்தைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எப்போவுமே டிவி இல்லைனாக்கா ஃபோனு அப்படி தான். டிவியே இல்லாமல் கூட இருந்துடலாம் போல இருக்குது. இப்போ வந்து ஃபோன் இல்லாமல் தான் வந்து பெரியவங்களாலேயும் சரி சின்ன குழந்தைங்களாலேயும் சரி வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களோட பேசிக்கிட்டே நான் வந்து காலை டிஃபன்லாம் முடிச்சாச்சு. இப்போ மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்ச் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கீரை வந்து தண்ணி சாறு தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி நிறைய டைம் வந்து ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆனால் ரொம்ப சிம்பிளான வேலை தான். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், வெந்தயம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துடலாம். கீரை வந்து நல்ல கொழுந்து கீரை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எனக்கு ரீட்டைன் ஆச்சு. அது கீரையும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வெந்துடுவேன். ஏன்னா ரொம்ப கொழுந்து கீரை இல்லையா, ஆனால் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப குயிக்காகவே வெந்துருச்சு. கீரை வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க
தேங்காவே சேர்க்கலாம், இல்லை தேங்காய் பாலாக சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரெசிபி வந்து ஓவர். அடுத்து இங்கே சைட் டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பட்டாணி தான் வறுவல் பண்ணியிருந்தேன். பட்டாணியை நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச பட்டாணி குக்கரில் விசில் வச்சு எடுத்துகிட்டு மசாலாலாம் போட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலி நமக்கு வந்து லன்ச் வந்து ரெடி. சாதமும் வச்சுட்டேன். இப்போ வந்து தயிரும் இதோட இருக்குது. அதாவது முருங்கைக்கீரை தண்ணி சாறு, பட்டாணி வறுவல், தயிர். அதான் வந்து அன்றைக்கி வந்து லன்ச் வந்து இப்படி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த பட்டாணி எல்லாத்துக்கு கூடயுமே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ தான். அதாவது தேங்காய் பாறை வந்து சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் ஒரு 2 தேங்காய் நல்லா வந்து துருவி எடுத்துகிட்டு நல்லா கடாயில் போட்டு அதில் நிறம் மாறாமல் கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அதோட அதே போல் 2 கப் அளவுக்கு ரவா, அதோட ஏலக்காவும் சேர்த்து வறுத்துட்டு அதையும் தனியாக பிளேட்டில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இப்போ 2 இந்த பவுலில் தான் நான் ரவா எடுத்தேன். அதே பவுலில் 2 கப் அளவுக்கு ஜீனியும் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டு நம்ம குலோப் ஜாமுன்லாம் செய்வோம்ல, அதுக்கு வந்து ஒரு ஜீரா பதம் ஆக்கும்ல, அந்த பதத்துக்கு ஜீரா வந்து ரெடி பண்ணிக்கணும். ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும், அந்த தன்மை வந்தால் போதும். அதுபோல் வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் இறுகி வர ஸ்டேஜில் நம்ம பிளேட்லேயோ இதுலேயோ வந்து ஒரு நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு நல்லா ஆறின பிறகு பீஸ் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்கா நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸு. எங்கள் வீட்டில் எல்லாருடைய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் இது. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் பிடிக்காதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம கரெக்டாக கொட்டி நம்ம பீஸ் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து வெளியில் வச்சியும் கூட சாப்பிட்லாம். அது நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளில எடுத்து அப்போ வந்து அப்படி கூட நீங்கள் பரிமாறிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் டைம் பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வீடியோ வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம எல்லா பொருளையும் வந்து நம்ம பிளேட்டில் கொட்டிட்டோம். இதை மாதிரி கொட்டிட்டு இதை வந்து நல்லா ஒரு ஈவனாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஆறின பிறகு பீஸ் போட்டு இப்படி எடுத்துடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.